மாப்பிள்ள அட வாங்க மச்சான், உள்ள வாங்க. என்ன மாப்பிள்ள வீடு நீங்க கூட்டிகிட்டு இருக்கீங்க? இதுல என்ன மச்சான் இருக்கு? வாங்கண்ணா. சும்மா அப்படி இந்த பக்கம் வந்தம்மா, அதான் உன்னை பார்த்து போகலாம் வந்து. அச்சோ மச்சான், கிச்சன்ல சாம்பார் வச்சேன், அது என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அப்புறம் ஒரு டீ போட்டு எடுத்து வந்துடுறேன். என்ன நடக்குதுங்க? நீ எக்ஸாம் படிக்கிறது இல்லையா? உன்னால என்ன சொல்லி திட்டுன்னு தெரியல. அப்புறம் அண்ணன் தங்கச்சி என்ன பேசிட்டு இருக்கீங்க? சும்மா தான் மச்சான் அப்படியே பேசிட்டு இருக்கேன். மச்சான் மழை பெய்யுற மாதிரி இருக்கு, இருங்க மேல இருந்து துணி எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய் என்ன நடக்குதுங்க? மாப்பிள்ள எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு, நீ அப்படி நிக்கிற அப்படியே. இல்லண்ணா, அவராதான். வாயை மூடு. இப்ப நீ படிச்சு என்ன பண்ண போற? அறிவில் இல்லை உனக்கெல்லாம். இங்க பாரு, யார் எதை போறணும் ஒரு விதி இருக்கு, அப்படிதான் நடக்கணும். முதல்ல படிப்பு தூக்கி போட்டுட்டு வீட்டு வேலை பார்க்குற வழியை பாரு. குடும்ப போனாரு முதல்ல. மச்சான் அது என்ன மச்சான் சொன்னீங்க? குடும்ப பொண்ணாயிரா? உங்க தங்கச்சி மாதிரி ஒரு குடும்ப பொண்ணெல்லாம் பார்க்கவே முடியாது மச்சான். ஏங்க, எவ்வளவு நாளைக்குங்க இப்படி பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சுன்னு அழுதுட்டே இருக்க போறீங்க? என்னது இது? அப்பாயின்மெண்ட் ஆர்டர்? வேலைக்கு போறியா? பைத்தியம் அடி பிடிச்சிருக்க உனக்கு. யூபிஎஸ்சி எக்ஸாம்ல பாஸ் ஆகணுங்கிறது உன் ட்ரீம் டி, அதை விட்டு வேலைக்கு போறோம் சொல்லிட்டு இருக்க. இப்போதைக்கு வேண்டான்னு முடிவு பண்ணிருக்கேங்க. நீங்க வேற பிசினஸ் லாஸ் ஆகி கடையை திறக்காம இருக்கீங்க. நான் வேலைக்கு போனாதானாங்க நம்மளால கடன் அடைக்க முடியும். ஏய், யூபிஎஸ்சி உன் ட்ரீம் டி. யூபிஎஸ்சி என் ட்ரீம் தாங்க, ஆனா உங்களை தாண்டி இல்லை. புருஷன் கொஞ்ச நாள் வேலைக்கு போலனா அதை ஏத்துக்காத பொண்ணுங்களுக்கு மத்தியில அவ ட்ரீமை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு எனக்காக வேலைக்கு போனவ மச்சான் அவ. இப்போ பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு மச்சான். நல்லா நம்பிக்கையா இருக்க ஒரு 2 பேரை வேலைக்கு வச்சிருக்கேன். அதனால நான் கடைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. அதனாலதான் வீட்டுல இருக்க எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன், நீ நல்லா படின்னு சொன்னேன். இதுல என்ன இருக்கு? நானே படிக்கலன்னு சொன்னாலும் அவர் விட மாட்டாருண்ணா. மச்சான், இவங்க தான் படிக்கணும், இவங்க தான் வீட்டு வேலை பார்க்கணும்னு எந்த ரூல்ஸும் கிடையாது. கணவன் மனைவி ஆனதுக்கு அப்புறம் எல்லா பொறுப்பையும் 2 பேரும் சேர்ந்து தான் பார்த்துக்கணும். 2 பேருமே ஈக்குவல் தான். இனிமேலாச்சு அவங்களுக்கு ஸ்டீரியோ டைப் பண்ணாதீங்க. என்னமோ நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான்.